புதன்கிழமை போகாது. இரவு நேரங்களில் 10 மணி சேருது, 10லிருந்து 11 மணி வரைக்கும். அது என்ன பெரிய இதுனா, என்னுடைய நண்பர் ராம் விக்டர் தான் அதனுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர். ஆனால் அவருடைய 1 மணி நேரத்தை களவாடி கொண்டவன் நான். ஒரு திருட்டு பையன் சார் இவன். வேற என்ன செய்ய. அவங்க அந்த 1 மணி நேரம் நாங்கள் பதிவு செஞ்சு கொடுத்துருந்தோம். அந்த பதிவு செய்த அந்த நிகழ்ச்சி வந்து இங்கே அமீரகத்தில் மட்டுமல்ல, ஸ்ரீலங்காவில் மறு ஒளிபரப்பாக்கப்பட்டது. அப்புறம் ஆஸ்திரேலியா கூட எங்களுடைய அந்த நிகழ்ச்சி மேலாளர் அபர்ணா சுதன் வந்து பயன்படுத்திக்கிட்டதா ஒரு தகவல். அப்புறம் ஸ்ரீலங்காவில் பல இடங்கள்ல அந்த நிகழ்ச்சியை வந்து ஒளிபரப்புக்காக பயன்படுத்தி இருந்ததா எனக்கு நிறைய செய்திகள் கொடுத்தாங்க. அது குறைஞ்சது ஒரு 12 வாரம் போச்சு சார், நம்மளுது 10 வாரம். ஆனால் 10 வாரத்துக்கு ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு 6 பாடல்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் பண்ணியிருந்தோம். ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு. அந்த தொடர்பு விட்டு போனதா தெரியல எனக்கு. அப்படியே போயிட்டே இருக்கு. காலம் கடந்து 10 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. மறுபடியும் நாங்கள் அமீரகத்துக்கு வானொலிக்கு வருவேன் பேசுவேன் அப்படிங்கிற சத்தியமான எண்ணமே இல்லை. நானே வாலண்டியரா வேண்டான்னு சொல்லிட்டு போனேன். 2007 நான் ரிசைன் பண்ணிட்டு போனேன். என்னை கம்பல் பண்ணாங்க எங்கள் வானொலி நிலையம், நீ இரு அப்படின்னாங்க. வேண்டாம் எனக்கு போகணும், நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு போயிட்டேன். எதிர்பார்க்கவே இல்லை. ஜனவரி மாதம் இங்கே மறுபடியும் வர வேண்டிய கட்டாயம். நேற்று வரைக்கும் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது செய்திகளில் இருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, கண்ணதாசனை பற்றி பேசுவதற்கு சார் நீங்க முந்திட்டீங்க சார். 24 நான் பண்ணலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி ஒன்றும் வேண்டாம், நம்ம பின்னாடி ரூம் போட்டு பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா, அது ஆக்சுவலாக இப்போ பகல் நேரத்தில் என்னுடைய நிகழ்ச்சி வந்து 1லிருந்து 4 வரைக்கும் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. கிளாசிக் மேட்னின்னு சொல்லிட்டு. கிளாசிக் மேட்னியில் என்னால் நான் ஆக்சுவலாக என்னை எடுத்ததுக்கே வந்து இரவு நேர நிகழ்ச்சிக்காக தான் என்னை வந்து அழைச்சிருந்தாங்க. இரவு நேரங்களில் அமீரகத்தினுடைய காதுகளுக்கு சொந்தக்காரனாகவே போகணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு வந்தது. அங்கே வந்து இவ்வளோ அமைதியாக பேசுகிறதா 1 மணிக்கு மக்கள்லாம் தூங்கிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது, பயம் இருந்தது லேசா. ஆனால் அந்த 1 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்க பொழுது வணக்கம் சொல்லிட்டு தொடங்கும் போது எனக்கு வரக்கூடிய நண்பர்கள், அந்த நேரத்தில் வந்தக்கூடிய அந்த ரொம்ப எளிமையான மனிதர்கள், ஒரு லாரி ஓட்டுநர்கள் இருந்து அதிகமாக வேலை செய்து பலூவில் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் வரக்கூடிய நண்பர்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பெரிய ஆஃபீஸர் ரேஞ்சில் இருக்கவங்களாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப அமைதியான பாடல்களோட போயிட்டு இருக்கு. அந்த 80களின் காலகட்ட பாடல்களோட போயிட்டு இருக்கு. எனக்குள்ள ஒரு இயக்கம் இருந்தது. என்னடா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் 2 மாதம் நெருங்கிட்டு இருக்கோம், இரவு நேரத்தில் போகலையேன்ட்டு. மகிழ்ச்சியான விஷயம் சார். 10லிருந்து 12 வரைக்கும் மறுபடியும் இன்னொரு 2 மணி நேரம் இரவு பாடமாக பேசுவோம். ஸோ நியூஸ்லேருந்து கொஞ்சம் விலகி அந்த 1 மணிலேருந்து 4 வரைக்கும் போகிற இயல்பான இளையராஜா வேணும் கை குலுக்கி கொண்டு ராத்திரி 10லிருந்து 12 மணி வரைக்கும் தாலாட்டும் பூங்காற்றுக்காக நான் வருகிறேன். இரவு நேர பூப்பாடம் அந்த நிகழ்ச்சியுடைய பேர். அநேகமாக இன்னும் 2-3 நாட்களுக்குள் அது வானொலியில் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த நேரத்தில் இந்த நாகா இன்னொரு விதமான பரிமாணத்திற்கு போவான். நிச்சயமாக கவரி மைந்தன் அவர்கள் மட்டுமல்ல, எனக்கு அதிகமாக கண்ணதாசன் கை கொடுப்பார். எப்படின்னா மதிய நேரத்தில் இளையராஜா எப்படி கை கொடுக்குறாரோ அதே மாதிரி கண்ணதாசன் கொடுப்பார். கண்ணதாசனுடைய வார்த்தைகளை வச்சுட்டு ஓட்டிடலாம் 2 மணி நேரம். அப்புறம் என் ப்ரோக்ராம் நான் பேசணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்க. இப்போ நான் என்ன கண்ணதாசனை பற்றி ஒன்று சொல்கிறதுக்கான விஷயமே கிடையாது. ஏன்னா ஒரு பொக்கிஷமான ஒரு விடயத்தில் வந்து நான் வந்து என்ன பெருசாக சொல்லிட போகிறேன், எல்லாருமே சொல்லிட்டீங்க. அதனால் இந்த தலைப்பு கூட எனக்கு என்னென்ன இந்த தலைப்போடு நான் கேட்கவே இல்லை. அவர் கேட்டார் என்ன தலைப்பில் எழுதுறேன் அப்படின்னு. சார் ஏதாவது தலைப்பு கொடுங்க சார். இல்லை ஏதாவது சொல்லுங்கள். இல்லை சார் நீங்களே சொல்லுங்கள். சம்சாரம் என்பது வீணை எழுதுறேன் அப்படின்னு. அதை விட்டு போய் தானே சார் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் வேறு சும்மா ஞாபகப்படுத்திட்டு விட்டுருங்க சார், வேண்டாம் சார், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார். இல்லை அதை எழுதுங்களா? சரி சார் எழுதலாம், ரைட்டு. அப்புறம் என் மனைவிக்கு திருப்பி கேள்வி கேட்பா, சம்சாரம் என்பது வீணைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன்டா போனா நீ வீட்டுக்கு அங்கே விட்டுட்டு இங்கே இருக்க வேண்டியது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் என்ன சார் இல்லை எழுதி நல்லா இருக்கும். மெய்யா நம்புங்க, நேற்று ராத்திரி வரைக்கும் நான் கவிதை எழுதலை. 5 மேடத்துக்கு தெரியும். கேட்டாங்க கவிதை எழுதிட்டீங்களா அப்படின்ட்டு. இல்லை எழுதலை. எப்போ எழுதுவீங்க? காலையில் எழுது. ஜியா சார் கேட்டாங்க காலையிலாவது கொடுத்துருவியா? ஒன்றும் இல்லை, நீ எழுதி அப்படியே வந்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பி விட்டுரு, நான் எடுத்துக்கிறேன், பிரிண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. என்னவோ தெரியல, கருமம் பிடிச்ச அந்த கவிதை வந்து தொலைய மாட்டேங்கிறா. சம்சாரம் என்பது வீணை வேற சொல்லிட்டாரா, கஷ்டமா போயிடுச்சு. என்ன செய்யுது சார்? ஆனா அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல தான் சில கவிதைகள் அபூர்வமாக அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. இன்னைக்கு காலையில என்ன 33 பஸ்ல ஏறி தெரியாதனமா நம்ம காயல் வாங்கி தான் சொன்னார், சார் நீங்க லூலுல இறங்கிடுங்க. லூலுக்கு முன்னாடி ஸ்டாப்பிங் ஒன்று இருந்தது, அந்த ஸ்டாப்பிங்ல இறங்க வேண்டியது, விட்டு அடுத்த ஸ்டாப்பிங் இறங்கி அங்கே நடந்து வரும்போதே கிரிக்கிட்டே வந்தேன். ஃபேர் பண்ணலாமான்னு பார்த்தேன், அதுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ல உட்காருன்னு சொல்லிட்டு இல்லைன்னா நான் அதுக்கு ஃபேர் பண்ணியிருப்பேன். தப்பாக இருக்கும். தப்பான கவிதையை தப்பாக வாசிக்கிறான் என்பதற்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. தலைப்பு என்ன? சம்சாரம் என்பது இல்லையா? அது வேற மறந்து போகுது. இந்த கர்ம பிடிச்ச வார்த்தையே மறந்து போயிடுது. தப்பா நம்மளுக்கு என்ன செய்ய? சிரிக்காதீங்க, வேணாம் பாவம். ஒரு அறிவிப்பெல்லாம் திக்கி திணறி பேசுறான்னு அப்படிதான் எடுத்துக்கணும். சம்சாரம் என்பது வீணை, என் இமைகளை திறந்து உன் கனவுகள் விதைப்பாய்.
என் இமைகளை திறந்து உன் கனவுகள் விதைப்பாய். என் அத்தனை சயனத்திலும் நெடுந்துயிலாக வந்து நொடிப்பொழுதில் கரைவாய். என் அத்தனை சயனத்திலும் நெடுந்துயிலாய் வந்து நொடிப்பொழுதில் கரைவாய். ஒரு நீர்க்குமிழியின் அஜாக்கிரதையைப் போல் உடையும் தருணங்களில் உன் உதடுகளின் பதறலில் நான் சிதையாமல் சிதைவேன். ஒரு நீர்க்குமிழியின் அஜாக்கிரதையைப் போல் என் ஒவ்வொரு தருணங்களிலும் உன் உதடுகளின் பதறலில் நான் சிதையாமல் சிதைவேன். உன் விரல்களில் பொதிந்திருக்கும் நாதத்தின் விளிம்பில் காதல் வீணையில் 8வது சுரத்தை மீட்டிக் கொண்டிருப்பேன். நான் அதீத காதலில் அகோர பசியில் நான் அகோரியானாலும் ஆச்சரியம் எதுவில்லை. அதீத காதலில் அகோர பசியில் நான் அகோரியானாலும் ஆச்சரியம் ஏதுமில்லை. எனக்கான ஆரோகணங்களில் நீயும் உனக்கான பாத்தியா இந்த கண்ணு உச்ச வார்த்தையே வந்து அதான் கரெக்ட் இல்லை? ரைட், சரியா பேச. எனக்கான ஆரோகணங்களில் நீயும் உனக்கான அவரோகணங்களில் நானும் ஆகிற பொழுது அவசரத்தில் விழித்துக் கொள்கிறது என்ற ராத்திரிகள். இதுக்கப்புறம் எந்த பக்கத்தில் வச்சேன் கொஞ்சம் சொல்லுங்கப்பா யாராவது. எங்க போச்சு? பாடல் தோட்டத்தில் தொலைந்து போகும் ஏதோ ஒரு பல்லவி. பாடல் தோட்டத்தில் தொலைந்து போகணும் ஏதோ ஒரு பல்லவி, ஏதோ ஒரு சரணங்களில் கட்டிப்பிடிக்கப்படுகிறோம். உன்னிடமிருந்து என்னையும் என்னிடமிருந்து உன்னையும். பாடல் தோட்டத்தில் தொலைந்து போகிறோம் ஏதோ ஒரு பல்லவி, ஏதோ ஒரு சரணங்களில் கட்டிப்பிடிக்கப்படுகிறோம். உன்னிடமிருந்து என்னையும் என்னிடமிருந்து உன்னையும். இதுக்கப்புறம் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து சொல்றேன், பொறுத்துக்கங்க, வேற வழி இல்லை. இப்படிதான் கவிதை சொல்ல வேண்டியதா இருக்கு. நிர்பந்தப்படுத்திட்டீங்கல்ல சார், கோவம்னா அடிச்சிடுங்க சார், வேண்டாம். அடிச்சிட்டிங்களா? சந்தோஷம். இப்படிதான் இருக்கணும், நல்ல பிள்ளைக்கு அழகாக தான். ஆமாம் சார், இதுக்கு மேலே தெரியலங்க. சம்சாரம் என்பது வினை, அதுக்கு மேலே தெரியல. நாங்கள் வணக்கம். அதாவது ஒரு அறிவிப்பாளரிடமிருந்து அதிகமாக எதிர்பார்ப்பது ரசிகர்களை இருக்கிறது தான். நம்ம சீரியஸாக பேசணும்னு வச்சுங்களேன், ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு சார், உங்களுக்கு முடியல சார், கஷ்டமாக இருக்கட்டு. அதான் பாட்டு போடுறீங்க, நாங்களாம் பேசுகிறோம், நீங்களே ஃபுல்லாக பேசியிருந்தா இப்படி எதையாவது கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுங்கள் அப்படின்னாங்கன்னா என்ன என்டர்டெயின் பண்ணுறது? இப்படி தான் பேசி தொலைவது. நன்றி. அவர் வந்து பதவி கொடுத்துக்கா சரவணத்தை நம்மளே எழுதி சொல்லியிருக்காரு, அதோட அவர் விட்டுடலாம். சரிங்களா? சசிகுமார் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சிக்கு கவிஞருக்கு கவிதை தரல, அதனால அதுக்கு நான் அவரை கூப்பிட முடியாது. நிகழ்ச்சி தொகுப்பாளர், அவருக்கும் எனக்கும் இருக்க விஷயத்தை வந்து இங்க பதிவு பண்ண வேண்டியது கடமை. இப்பிறவி மட்டுமல்ல முப்பிறவிலும் இருக்கும் அப்படி ஒரு நெருக்கம் இவருக்கும் எனக்கும். நல்லா இருக்கும். இப்பிறவி மட்டுமல்ல முப்பிறவிலும் இருக்கும் அப்படி ஒரு நெருக்கம் இவருக்கும் எனக்கும். என்ன அழகில் ஒன்றுபடும் எங்கள் இதயங்கள் வென்றுவிடும். கண்ணதாசன் பெயர் சொன்னால் கவிதை மழை தான் நெஞ்சில் விழும். சபையை ஈர்க்கும் குரல் வளர்த்தார் பேச்சு கலையில் இவர் மன்னர். சசிகுமார் என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும். என்ன வசியம் செய்தாரோ என விரித்த வலை சிரிக்கும். என்ன வசியம் செய்தாரோ என விரித்த வலை சிரிக்கும்.